Hello viewers, thank you for watching 64 Interiors and Salhi Katilakale and Zaim's Kingdom and Ad Abduls. Thank you for watching 64 Interior on regular basis and subscribing on regular basis. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேதா டயக்னாஸ்டிக் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இபாக்சி ஃப்ளோரிங் இதுதான் இன்றைக்கி வீலாக எடுத்து போடுறோம். இதில் வந்து இபாக்சி ஃப்ளோரிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி பிளாஸ்டிங் ஒர்க்லாம் முடித்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா பஃபிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஃபிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. பஃபிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா பஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணோன்னா நல்ல க்ரிப் இருக்கும் அப்படின்றதுக்கு பஃபிங் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் இருந்துகிட்ருக்காங்க. பஃபிங் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ப்ரைமர் போடணும். ப்ரைமர் போட்டு ப்ரைமர் வந்து ட்ரை ஆகி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இபாக்சி ஃப்ளோரிங் அப்ளை பண்ணணும். அதுக்கு இபாக்சி ஃப்ளோரிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சர்ஃபேஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது, அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸில் வந்து எங்கேயாவது வந்து சின்ன சின்ன திட்டுகள் இருக்குது, எங்கேயாவது மேடு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து இதே கலரில் பட்டியில் வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் கோட் வந்து பண்ணணும். இதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. இது ப்ரொசீஜர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து என்னென்ன ஒர்க்லாம் நம்ம எப்படி டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொரு ஒர்க்கு வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் எப்படி இருக்குது, அது ஸ்டேஜ் ஒர்க்கிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்றது வந்து டீட்டெயில் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு வந்து என் டீட்டெயில் தெரியணும். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் எவ்வளோ மெனக்கிறோன்றது கஸ்டமருக்கு தெரியணும் அப்படின்றது தான் இதில் மெயின் இன்டென்ஷன். ஸோ டீட்டெயிலிங் கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்றதால நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரி வீலாக எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இது என்டர்டெயின் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்கள ஷேர் பண்ணுங்கள். இந்த இபாக்சி ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எனி ஃப்ளோர். இப்போ நார்மலாக வந்து ஃப்ளோரிங்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து எல்லாருமே வந்து வினைல் ஃப்ளோரிங்கு, உடன் ஃப்ளோரிங்கு, அப்படி இல்லைன்னா டைல்ஸு, சிமெண்ட்டு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எல்லா ஃப்ளோருக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைமர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. அந்த பஃபிங் பண்ண ஸ்டேஜுக்கு மேலே ப்ரைமர் வந்து ஒரு கோட் பண்ணி அப்ளை பண்ணி அது வந்து ட்ரை ஸ்டேஜுக்கு வந்து விட்டுட்டுருக்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இபாக்சி ஃப்ளோரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சாலிட் சர்ஃபேஸு உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹார்டனாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இண்டஸ்ட்ரியிலெல்லாம் பெரிய பெரிய வந்து இந்த இரும்பு வீல் இருக்கிற வந்து வண்டிங்களெல்லாம் இழுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெபார்ட்ரிஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அந்த இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் பிளேசஸ் இதிலெல்லாம் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க.